வண்டி மணி எடுக்கூடாது சேர்த்து அந்த ஹோட்டல் வந்து போட்டோ பிடிச்சிருக்காங்க சார். நம்மளுக்கு இலைய போட்டு ஒரு 4 மணி நேரம் உட்காந்தா கூட ஒண்ணு யாரும் சப்ளை பண்ணல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் vlogger. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பஸ் ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் மிட் நைட்டில் நம்ம ஒரு பஸ் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியிருக்கோன்னா நம்ம மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திம்பம் வழியாக தாங்க அந்த ட்ராவல் ஆனது இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக ஒரு 3 hours ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளும் அந்த டீப் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த டீப் ஃபாரஸ்ட் வந்து தொடங்குதுங்க. ஸோ சொல்லப்போனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் இருக்குதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு இருட்டோடு இருக்குதுங்க. இந்த இடமே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை, ஒரு பக்கத்தில் ஒரு கடை கூட இல்லை, ஒரு உதவிக்கு கூட ஒரு ஆள் இல்லாத ஒரு நிலமையில இதாங்க இந்த இடம் இருக்குது. இந்த இடத்த பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பேய் படத்தில் வர மாதிரியே இருக்குங்க. 2 வீலர்லலாம் வந்தோம்னா அவ்வளோதாங்க, மனசே உடஞ்சிருவோம், அந்தளவுக்கு இருக்குது இந்த இடம். ஸோ இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்மளுக்கு ஸ்பாட்டட் ஆகுன்ற மாதிரி டிரைவரை நான் சொன்னார். ஏன்னா டிரைவரை நான் நேற்று நைட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை ஒன்று ரோட்டோரமாக இருந்துச்சு, படுத்துருந்துச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபீட்பேக்கை வந்து நம்மக்கிட்ட சொன்னாருங்க. சொல்லப்போனால் இந்த டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஏன்னா யாருக்குமே இந்த ஃப்ரண்ட் சீட்டு வந்து கிடைக்காது, எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சரி தம்பி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க அவங்க. ஸோ சொல்லப்போனால் அவங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ரோட்டில் நைட்டில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் நிமிடங்களாக தாங்க இருக்கும். ஏன்னா எங்கே பாருங்கள், ஒரு லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரூட்டே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கே ஒரு மாதிரி பயமாக தாங்க இருக்குது. நம்மளும் பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஹாசனூர் செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடும் கர்நாடகாவும் இணையிற இடம் தாங்க. இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா டிரைவரனால வரும்போது நிறைய இடத்துல வந்து அவர் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணார். நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் தம்பி, ஆனால் இவங்க ஏரியாக்குள்ளே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட வழிகள்லாம் சொன்னார். ஏன்னா சொல்லப்போனால் நாங்களுமே பார்த்துட்டு தான் வந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி குறுக்க போகிறாங்க ஒரு தைரியமாக, அதாவது தமிழ்நாடு பஸ்ஸு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நிறைய பேர் அப்படியே குறுக்க போகிறாங்க, கேஷுவலாக போகிறாங்க. ஏன்னா நம்ம இடிச்சிட்டோம்னா நம்ம அந்த ஏரியாவிலேருந்து வெளியவே வர முடியாதுன்ற மாதிரியுமே டிரைவரை நான் சொன்னார். சொல்லப்போனால் டிரைவர் லைஃப்பெல்லாம் ரொம்ப இதுதாங்க. ஏன்னா நம்மளை கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட உயிரை பணைய வைக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ பேசிக்கிட்டே நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடங்கலாங்க. A few moments later. வண்டி மணி எடுக்கூடாது, டிரைவர் சேர்த்து எடுத்துக்க என்ன எடுத்துக்க அதான் நானும் கம்ப்ளைண்ட் சரியா இருக்கு. சாப்பிட்டீங்க இல்ல என்ன நல்ல பேக்கரி கொடுத்தாங்க, போக சொல்லுங்க எல்லாரையும் போங்க. அந்த ஹோட்டல் வந்து போட்டோ பிடிச்சிருக்காங்க சார். இப்போ தானே போட்டு பேசஞ்சர் வந்து இதுங்க சாப்பாடு வெயிட் பண்ணி அந்த ஹோட்டல் கம்ப்ளைண்ட் இல்லை, நாங்களே சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, நிறுத்தியாச்சுங்க, எதுவும் சாரி போச்சுங்க, வண்டி எடுத்துட்டு வந்துங்க. அதனால வந்து போட்டோ பிடிச்சி நம்மளுக்கு இலைய போட்டு ஒரு 4 மணி நேரம் உட்காந்தா கூட ஒண்ணு யாரும் சப்ளை பண்ணல. காசு வர ஆக்சுவலாக இது என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹாசனூர்கிட்ட ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் சைடு நிறுத்துனோம்ல, அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி கிளம்புன ஒரு கோயம்புத்தூர் பஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ டிரைவர் அண்ணாவும் போயிட்டு அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த டிரைவர் இப்படி வந்து நாங்கள் வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் யாருமே சாப்பாடு எதுவும் போடலை, ஆனால் டோக்கனுக்கு மட்டும் காசு வாங்கிட்டாங்க, ஆனால் இன்னும் வரல எங்கள் பிளேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே டிரைவர் அண்ணா கோவப்பட்டு சரி ஓகே நம்மளும் இதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேசஞ்சரையும் கூப்பிட்டப்போ பாதி பேசஞ்சர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹோட்டலில் போயிட்டு அந்த டோக்கன்லாம் வாங்கி இலையை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கிளம்பி வந்து கடைசியில் வேறு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 பசங்க வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பஸ்ஸை வந்து. நாங்களும் டிரைவர் அண்ணா சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஆனால் இப்படி வந்து பஸ்ஸை வந்து வீடியோ எடுக்கிறாங்க, அது என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னோடனையும்
இரு தம்பி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த வாக்குவாதம் நடந்தது தாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இந்த திம்பம் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ ஃபைனலாக அந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலையோட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இந்த இடத்துலேருந்து நம்மளோட vlog வந்து முடிய போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் vlogger. நன்றி, வணக்கம்.